அதாவது இந்த கடந்த 9 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். 2015 இந்த கட்சியில் இணைஞ்சி 16 நகர செயலாளர் செஞ்சி நகர செயலாளராக பொறுப்பு வகித்தேன். 2018 செஞ்சி தொகுதி செயலாளராகவும் 2020 மாவட்ட செயலாளராகவும் பதவியில் இருந்து வரேன் இதுவரை. அதுக்கப்புறம் 2021 வேட்பாளராக போட்டியிட்டேன். குறைந்தபட்சம் ஒரு 10,000 வாக்குகள் மேலே வாங்கினேன். தொடர்ந்து பயணித்து வந்தோம். இந்த வர இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலிருந்து எல்லா தேர்தலும் எதிர்கொண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் என எல்லா தேர்தலையும் சிறப்பாக செயல்பட்டோம். இந்த மாவட்டத்தில் சிறந்த தொகுதினா அது செஞ்சி தொகுதி தான் நாம் தமிழர் கட்சியில். அப்படி செயல்பட்டு வரும்போது நம்ம கட்சியில் சில வேட்பாளரை தேர்வு பண்ணும்போது எங்களை கேட்டு தேர்வு பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவர் அதெல்லாம் முடியாது, நாங்கள் என் முடிவு தான், நீங்களாம் அதில் தலையிடக்கூடாது, தலையிடுற போல இருந்தால் நீங்கள் வெளியேறுங்கன்ற போல சொல்லிட்டார் அண்ணன். அதை மீண்டும் ஒரு முறை இல்லை, இது 2 முறையும் நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லாததுனால நாங்கள் கட்சியை விட்டு விலகலான்ற ஒரு முடிவுக்கு இப்போ விலகிட்டோம். அதே போல் என்னென்னா, அவருக்கு பொறுப்பாளருக்கு மதிப்பு அளிக்கிறது இல்லை, பொறுப்பாளரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. அதாவது தொடர்ந்து அவன் உடல் உழைப்புலேருந்து, பண விரயத்துலேருந்து, நேர விரயத்துலேருந்து எல்லாமே கொடுக்குறான். ஆனால் கடைசியில் பொறுப்பாளர்னு வந்தால் நீ யார் அப்படின்ற கேள்வியை தான் கேட்குறாரு. நான் பொறுப்பாளர் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் பொறுப்பாளர் எல்லாம் எனக்காக வேலை செய்யணும், பண விரயம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் உங்களோட நீங்கள் சொல்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்கிறத கேட்குற போல இருந்தால் இருங்க, எல்லாம் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.